குட் ஈவினிங் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிடியில் கொஞ்சம் இது முடிக்க வேண்டியிருக்கா. ஸோ ஹோமோஜீனியஸ் லீனியர் பிடிஇஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஓடியில் இந்தமாதிரி சால்வ் பண்ணியிருப்போம் சரிங்களா. பிடியில் இந்த மாதிரி சம் கேசஸ் இருக்குது ரைட்டுங்களா. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அங்கே வேரியபிள்ஸ் வந்து ஹோமோஜீனியஸ் வந்து சம் எக்ஸ் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் டெரிவேட்டிவ்னு அப்படி இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி இருக்காது, கான்ஸ்டன்ட்ஸ் தான் ரைட்டுங்களா. ஆக்சுவலாக இங்கே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். டி பவர் n a1 dn மைனஸ் 1 d டேஷ் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா ஆக்சுவலாக அது ஒரு nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் பிடிஇ ரைட்டுங்களா. அதாவது டி மீன்ஸ் கேபிட்டல் டினா டோ பை டோ எக்ஸ்னு அர்த்தம். இது வந்து ஆப்ரேட்டர். ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். டி டேஷ்ங்கிறது டோ பை டோ ஒய். டி ஸ்கொயர்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். டி டேஷ் ஸ்கொயருங்கிறது டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர். டி டேஷ்ங்கிறது டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் டோ ஒய் சரிங்களா. டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர்ஸ் சரிங்களா. ஸோ இது ஒரு nth ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் பிடிஇ வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். இதை நமக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறோம்னா சேம் கான்செப்ட் நம்ம ஓடியில் என்ன பண்ணோமோ அதே தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போமா. ஸோ அதுக்கு என்ன வெரி சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்களா அதில் நம்ம வழக்கம் போல் டி இஸ் ரீப்ளேஸ் பை எம்மு டி டேஷுக்கு ஒன்று கொடுத்துருவோம். டிக்கு பதில் எம்மு டி டேஷுக்கு ஒன்று கொடுத்துருவோம். இப்போ கொடுத்தாங்க இது ஒரு nth ஆர்டர் ஈக்குவேஷனாக இருக்கும். இதோட டிகிரி வந்து nth ஆர்டர் பாலினாமியலாக இருக்கும். அதுக்கு நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அவ்வளோதான். இது nth டிகிரி பாலினாமியலாக இருக்கும். nth டிகிரி பாலினாமியலுக்கு என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன், அதாவது அதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் சொல்லுவோம் சரிங்களா. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ வி ஹாவ் n நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ nth டிகிரி பாலினாமியல் கிடைக்கும் ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸில். அதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம வி ஹாவ் n ரூட்ஸ் ஆர் ரியல்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் கலந்து கூட இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் அலௌடு தான் சரிங்களா. ரைட். அங்கேயும் அது அலௌடு தானே, இங்கேயும் அலௌடு தான் சரிங்களா. இப்போ கேஸ் 1 வந்து சப்போஸ் இந்த எடுத்துக்கிட்ட இந்த n வேல்யூஸும் வந்து டிஸ்டிங்க்ட் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக ரூட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எழுதிக்கலாம். π1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை வச்சு ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து இதை வச்சுன்னு ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ், இதை வச்சு ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. இந்த மாதிரி ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் லீனியர் காம்பினேஷன் எழுதிக்கலாம் ரைட்டுங்களா. அதே மாதிரி சப்போஸ் இந்த எடுத்துக்கிட்ட n ரூட்ஸும் என்னது ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்குது சரிங்களா. அதாவது ஈக்குவல் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதுவோம். π1 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாருங்கள், இந்த இதை வச்சு எல்லாமே ஈக்குவல்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு எம் சரிங்களா. எல்லாமே ஈக்குவல்னால எம்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. சே எம். அப்போ π1 ஒய் ப்ளஸ் mx இப்போ ஒன்று எழுதியாச்சு. அடுத்து எக்ஸ் எழுதி அதேமாரி ரிப்பீட் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி எத்தனை ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வரும்னா n ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி ஒன்று அலாட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 2 ஆயிடுச்சு. அப்போ லாஸ்ட் என்ன வரும், எக்ஸ் பவர் n மைனஸ் 1ன்னு வரும் ரைட்டா. ரைட், நான் வச்சுக்கணும் இவ்வளோதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி ரைட்டுங்களா. அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. பட் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இது. அதை நம்ம ப்ராப்ளம் ஒவ்வொரு டைப்ஸ் பண்ணும்போது நம்ம பண்ணோம் என்னென்ன பண்ணுறோம் ரைட்டுங்களா. அது லாஸ்ட்டு பார்ப்போம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் டைப் ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக இதில் என்ன நடக்கும்னா இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்யூஷன்லேருந்து வரனா கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த இருக்குல்ல, இது நீங்கள் அப்படியே எடுத்து ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் இதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிரும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. அதுதான் அதே தான், நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. அப்போ டிக்கு பதில் எம்மு கொடுத்துடலாமா. ஸோ டிக்கு இஸ் ரீப்ளேஸ் பை எம்மு டி டேஷ் ஒன்று கொடுத்தாமா நமக்கு என்ன கிடச்சுன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும், ஆக்சிலரி ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுற 2 ரூட்ஸ் கிடச்சிரு. இப்போ என்ன பண்ணலாம், நான் சொன்னேன் தெரியுமா, y1 ஒய் மைனஸ் எக்ஸு π2 ஒய் மைனஸ் 2 2 ரூட்ஸாக 2 டிஸ்டிங்க்ட்டு ரூட்ஸாக இருக்குது ரைட்டுங்களா. அப்போது ஆக்சிலரி ஃபங்க்ஷன் கிடச்சாச்சு, சரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கிடச்சாச்சு. அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆர் சொல்யூஷன் ஆஃப் திஸ் பிடி எப்பயுமே தான் சரி. பர்டிகுலர் இன்டெக்ரல்னால சொல்யூஷன் அர்த்தம், இன்டெக்ரல்னாலே சொல்யூஷன் அர்த்தம் பிடிஇயில் ரைட்டுங்களா. இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன், இது ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் ரைட்டுங்களா. அவ்வளோதான், இதுக்கு பர்டிகுலர் சொல்யூஷனாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா ஸோ இப்படி பண்ணிடலாம். ஆக்சுவலாக சில சம்மில் வந்து இப்படி கொடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல்னு சொல்யூஷன் நம்ம அஷ்யூம் பண்ணிவிட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது ஒரு ட்ரிக்கு சரிங்களா. அதான் ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல்ன்றது ஆல்சோ சொல்யூஷன் ஆஃப் ஓடிஇ ஆர் பிடிஇ சரிங்களா. பர்டிகுலர் இன்டெக்ரல்னாலே இந்த சொல்யூஷன் அர்த்தம், பர்டிகுலர் சொல்யூஷன். இதுக்கு பேர் என்னது, பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆர் பர்டிகுலர் சொல்யூஷன் அர்த்தம் ரைட்டுங்களா.
ஸோ என்ன ப்ராசஸ்னால் அது அப்படியே வழக்கம் போல் எழுதுறதா எழுதி இங்கே டிவைட் பண்ணி வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் டிங்கிறது என்ன எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்க போகுது. இந்த கொடுத்துருக்க ஹோமோஜீனியஸ் பிடி வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ங்கிற ஃபார்மெட்டில் மட்டும் இருக்குது. சரிங்களா, பவர் என்ன எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அப்படி இருக்கா. டிங்கிறது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், டி டேஷ்ங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்தாச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் டி டேஷ் கண்டுபிடிப்போம். அதாவது எஃப் ஆஃப் 1,1 டி டேஷ்ங்கிறது இதுதான் இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுதான் இதுதான் எஃப் ஆஃப் டி டேஷ். ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதில் எஃப் ஆஃப் 1,1 கொடுப்போம். இட்ஸ் நாட் ஈக்குவல் 0 வரும். அந்த வேல்யூ வந்து 1 2 1 3 இங்கே கொடுப்போமா, இங்கே கொடுக்கும்போது 6 கிடச்சிரும். அப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் 0. நாட் ஈக்குவல் 0னா இந்த ப்ராசஸை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் 1,1 1/f ஆஃப் 1,1 எழுதிருப்போம். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் 1/f ஆஃப் கேபிட்டல் எஃப். சரிங்களா, 1/F ஆஃப் 1,1 எழுதிட்டு இங்கே செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அப்போ டபுள் இன்டெக்ரல் போடணும். செகண்ட் ஆர்டர்னால் டபுள் இன்டெக்ரல். ஸோ இப்போ தேர்ட் ஆர்டர்னால் ட்ரிபிள் இன்டெக்ரல். ஃபோர்த் ஆர்டர்னால் ஃபோர் இன்டெக்ரல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ரைட்டுங்களா. ஸோ போட்டுட்டு டபுள் இன்டெக்ரல் போட்டேன். அப்புறம் என்ன செய்யணும், அப்படியே நான் காப்பி பண்ணிடுவேன். ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணோம்னா இங்கே வேரியபிள் வந்து ஆப்ரேட்டர் டி ஆஃப் எக்ஸ், இது அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன். அவ்வளோ டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும்னா 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ வெரி சிம்பிள், இப்படியே பாருங்கள். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் என்ன எழுதுங்க அதே ஆன்சர். இங்கே எக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். சரிங்களா, எக்ஸ் டிஎக்ஸ் எழுதுவோம், x²/2 எழுதுவோமோ அந்த மாதிரி இங்கே யோசிங்க. ரைட்டுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இன்டெக்ரல் ஆப்ரேட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ என்ன வரும், x²/2 அதான் போட்டாச்சு. சரிங்களா. அதே மாதிரி இதை மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், எகெயின் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ மறுபடியும் இன்னொரு n+1/n+1 வந்துடும். ஆல்ரெடி 2 இருக்குது, 3 வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் ரொம்ப குருசியான ஸ்டெப்ஸ். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் எல்லா சம்லையும் ரிப்பீட் பண்ண போகிறோம். சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து அதே கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ இது கொடுத்துட்டாங்க. நம்ம ஆக்சிலரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. பிஐ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், டிக்கு பதில் என்ன கொடுக்கணும், டிக்கு பதில் 1 கொடுக்கணும். சரிங்களா, டி டேஷுக்கு பதில் டிக்கு பதில் -1, டி டேஷுக்கு பதில் 1 கொடுக்கணும். சரிங்களா, 1 கொடுக்கும். எஃப் ஆஃப் -1,1 வந்து என்னது 9 வந்திருக்கு. அப்போது 1/9 இந்த ஆல்ரெடி 24 கான்ஸ்டன்ட்ஸ் வெளியே எடுத்துடலாம். 1/9. இப்போ என்ன பண்ணோம், 1/9 போட்டுட்டு இங்கே என்ன பண்ணோம், இதுக்கு பதில் டபுள் இன்டெக்ரல் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணுறோம். இங்கே என்ன செய்கிறோம், டி ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ், இதை நம்ம 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம். அப்போ என்ன ஒரு வெரி சிம்பிள், இது அதுதான் வரப்போகுது, இதெல்லாம் வரப்போகுது. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் பை 2. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 2 கிடச்சிரும். அப்போ இன்னொரு வேலை பண்ணும்போது 3 கிடச்சிரும். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இதே மாதிரி பாருங்கள், சேம் கொஷின்ஸ் அதே தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதெல்லாம் முக்கியமானது. சரிங்களா, இதை இந்த மாதிரி எழுதியாச்சா. ஸோ இப்போ இது m²+1, அப்போ m வந்து +r-i. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. பர்டிகுலர் இன்டெக்ரலில் வழக்கம் போல் எழுதி என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஆக்சுவலாக 12 வெளியே எடுத்துருங்க. அப்போது 1/1 திஸ் வேல்யூ 1/f ஆஃப் 1,1 அந்த வேல்யூ 1/2ன்னு எழுதிட்டேன். இங்கே என்ன செய்யணும், இதுக்கு டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய், டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அவ்வளோதான். இப்போ நம்ம டேரெக்டாக எழுதலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ண வரும். ஃபஸ்ட்டு 2 ஒரு டினாமினேட்டர் 2, அப்புறம் 3. அப்போது 2 × 3 எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப்னு வரும். அவ்வளோதான். சரிங்களா, வெரி சிம்பிள். லாஸ்ட்டில் சொல்யூஷன் எழுதிடணும். சரிங்களா. ஸோ ஓகே, இது ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு எப்படி தெரியும். ஸோ வி இஸ் கால்டு ஜென்ரல் சொல்யூஷனாக இல்லையா, ஜென்ரல் சொல்யூஷன். ஏன்னா எனக்கு எதனாலனா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸும் நம்பர் ஆஃப் ஆர்டரும் சேமாக இருக்குது. ஆர்டர் ஆஃப் த பிடியும் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம படிச்சிருப்போம் பிடியில். சரிங்களா, இங்கேயும் அதான், ஓடியிலையும் அதே தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது கொடுத்துருக்காங்க, சேம் ஸ்டோரி. இப்போ m²+1 = 0 எடுத்துக்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கிடச்சாச்சு. பி இங்கே எழுதுகிறோம். நீங்கள் இந்த ஸ்டெப் மட்டும் பார்க்கணும். அவ்வளோ 30 வெளியே எடுத்துடலாம். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் 1/5 கிடச்சிருக்கு. அப்போ டபுள் இன்டெக்ரல் 2x + y டி ஆஃப் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்தது 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணாலும் 2x + y பவர் 3 2 × 3 அவ்வளோதான். சரிங்களா. ரைட். அதே மாதிரி இந்த சம்மில் நீங்களே ட்ரை பண்ணலாம். இந்த இருக்குல்ல சேம் கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ரைட்டுங்களா. இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். மாற்றி கொடுத்துருப்போம். சம்டைம்ஸ் மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம தான் வச்சுக்கணும். சப்போஸ் இந்த டேர்ம் இங்கே இருக்கும்போது அந்த இது பண்ணக்கூடாது. சரிங்களா. டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஓகேங்களா.
இல்லை ஆர்டரில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. டிக்கு எம்மு கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணணும், நம்ம மட்டும் மாற்றி பண்ணிடக்கூடாது. எம்முக்கு பதில் டிக்கு பதில் எம்மு ரீப்ளேஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? மாற்றி இருந்தாலும் பிரச்சனை வராது, ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து இந்த இது வந்துருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்களாக பண்ணிவிட்டு ஆன்சர் வந்தால் பாருங்கள், இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 6th கொஸ்டின். இது வந்து தேர்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் பிடி கொடுத்துருக்காங்க. அப்போது வழக்கம் போல் என்னது, இது டிக்கு பதில் எம் போட்டலாம். அப்போ எம் கியூப் எம் ஸ்கொயர் 3m² + 3m + 1ன்னு வந்துடும். இதை பார்த்தாலே தெரியுது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா, m + 1 த ஹோல் கியூப். அப்போ 3 ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது. இப்போ என்ன எழுதுனா π1 y - x x π2 y - x, இதுதான் ஆன்சர், ரைட்டுங்களா? சப்போஸ் ஒரு தேர்ட் ஆர்டர் பிடிக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கேட்கலாம், சரிங்களா? அதனால் இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது, ரைட்டுங்களா? இப்போ இப்படி வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சால்வ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் சப்போஸ் வந்து இதே கேட்குறான்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த மெத்தட் தெரியலன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் செக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். எப்படி செக் பண்ணுவீங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்? ரூட்ஸ் கிடைக்கும், ரூட்ஸ் வச்சு வேணால் செக் பண்ணலாம். 1 1 -1 அதை வச்சு வேணால் பண்ணலாம். 1 -1 1 அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அங்கேயே ட்ரை பண்ணலாம். இதை கண்டுபிடிச்சிருவீங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ எனிவே இந்த மெத்தட் தெரிஞ்சுக்க ஈஸி, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் இப்படி கூட கொஸ்டின் மாறும். =0ன்னு கொடுத்துருப்பாங்க. =0ன்னு கொடுத்துட்டு 0 பர்டிகுலர் இன்டெக்ரல் 0 ஆயிரும். அப்போ இதுதான் சொல்யூஷன் வந்துடும், சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? சப்போஸ் இந்த வேல்யூ 0 ஆனால் ஆகும், இந்த வேல்யூ 0 ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷனாக ஆக்ட் பண்ணும், சரிங்களா? அப்படி கூட கேட்கலாம். அதாவது சொல்யூஷன் கொடுத்து இப்போ திஸ் இஸ் சொல்யூஷன் கொடுத்துருப்பா, நாங்கள் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ π1 ஆஃப் y - x இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். x π2 ஆஃப் y - x π3 x² π3 ஆஃப் y - x² இஸ், ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக இது என்னென்னா z, ஓகே, z இஸ் a solution of the which solution of the PDE அப்படின்னு கொடுத்து which of the PDEன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ 4 ஆப்ஷன் A B C D. அப்போ புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பர்டிகுலர் இன்டெக்ரல் இன்வால்வ் ஆகலை. அப்போ இதுதான் என்னது, இது நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இப்படி எழுதணும். d³ + 3d² d' + 3d(d'². ஆக்சுவலாக நமக்கு இது புரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து m - 1 த m + 1 த ஹோல் கியூப் ஃபார்முலா, அதை அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம எம்முக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான், சரிங்களா? d' இங்கே z கொடுத்துருவோம். அப்போ செட் = 0ன்னு போடணும், சரிங்களா? இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். அதனால் நம்ம எதுக்கு ரெடியாக இருக்கணும், சரிங்களா? இதை பார்த்தாலே தெரியுது பர்டிகுலர் சொல்யூஷன் இல்லை, அதனால் 0 போட்டிருப்போம், ரைட்டுங்களா? பர்டிகுலர் சொல்யூஷன் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு எந்த குழுவும் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி 4th ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? இப்போ m² - 1 இதை நம்ம இப்படி சால்வ் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்ணி 4 ரூட்ஸ் கிடச்சிரும், CF கிடச்சிரும். இது வழக்கம் போல் செய்கிற விஷயம் தான், ரைட்டுங்களா? இது வழக்கம் போல் பண்ணுறது தான். ஸோ ஓகேங்களா? டைப் 1 புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் 2 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ டைப் 2 என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் e⁻ax + byன்னு இருக்கும். ஸோ சேம் ஒர்க் அதே தான். அப்போ என்ன பண்ணோம் அதே தான், சேம். இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் அதேமாதிரி கண்டுபிடிச்சிருவோம், அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அதேமாதிரி கண்டுபிடிச்சிருவோம். e⁻2x + 3y அதே மாதிரி எழுதிட்டேன்னா இப்போ இங்கேயும் அதே தான். டிக்கு பதில் 2 d'-க்கு பதில் 3 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு f(2, 3) அப்ளை பண்ணுவோம், 25 கிடைக்கும். அப்போ 1/25 இங்கே என்ன பண்ணால் டபுள் இன்டெக்ரல் போட்டுட்டு இதை அப்படியே காப்பி பண்ணணும். டபுள் இன்டெக்ரல் e⁻2x + 3y இதை அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணி 2 ஆப்ரேட்டரை வச்சு அவ்வளோதான், இது இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ e⁻x அப்படின்னா e⁻x எத்தனை டைம்ஸ் e⁻x இருக்குல்ல, இது எத்தனை டைம்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணாலும் ஒரு e⁻x தான் வரும். ஸோ அதனால் இது இங்கே 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் என்ன பண்ணாலும் இதுதான் ஆன்சர். அப்போ இந்த ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணிடலாம், சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே தான், d² இப்படி கொடுத்துருக்காங்களா, e⁻x + 2yன்னு இருக்குது. ஸோ டிக்கு பதில் 1, d'-க்கு பதில் 2 கொடுத்துருவேன். ஸோ இந்த வேல்யூ 1 வந்துடும், 1/1 டபுள் இன்டெக்ரல் e⁻x + 2y இது எத்தனை டைம்ஸ் பண்ணாலும் e⁻x + 2y தான் வரும், ஓகேங்களா? ஸோ இதான் ஆன்சர். ஓகே. அதே மாதிரி பாருங்கள். ஸோ தேர்ட் ஆர்டர் பிடி கொடுத்துருவோம், ஹோமோஜீனியஸ் தேர்ட் ஆர்டர் பிடி சேம்.
ஸோ m cube minus 6m square plus 11m minus 6 equal 0. ஸோ இது எப்படி பண்ணுவீங்க, நம்ம தேர்ட் ஆர்டருக்கு ஜென்ரல் ஃபார்முலாவும் கிடையாது. அப்புறம் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இப்படி பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எம்முக்கு 1 கொடுத்து சம் ஆஃப் ஆல் ஜீரோஸ், எல்லா கோஎஃபிஷியன்ட் சம் பண்ணிட்டு 0 வந்தால் 1 ரூட்டாக இருக்கும். 1 வச்சு நான் என்ன செய்வேன், சிந்தடிக் டிவிஷன் மூலமாக டிவைட் பண்ணுவேன். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இது ஒன்று. அப்புறம் -1 எப்போ ரூட்ஸாக வரும்னா சம் ஆஃப் ஈவன் பவர்ஸ், சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட், சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது 2 சேமாக வந்துச்சுன்னா -1 ரூட்டாக இருக்கும். சரிங்களா. அப்புறம் இன்னொரு இருக்கும், இந்த ரேஷனல் ரூட் தியரத்தை யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணோம். சரிங்களா. ரைட். ஸோ இது m-1 இதுதான் இந்த இது. ஓகே, 1m ஸ்கொயர் -5m + 6 இதை நான் சால்வ் பண்ணி 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருவேன். ரைட்டுங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ PI பாருங்கள், e⁴5x + 6y இது அப்படியே காப்பி பண்ணியாச்சு. டிக்கு பதில் 5, d க்கு பதில் 6 கொடுத்துட்டேன். இப்போ f(5,6) -91 கிடைக்குது. அப்போது 1/-91 ட்ரிபிள் டைம்ஸ் இன்டெக்ரல் திஸ் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. அதாவது 3 டைம்ஸ் பண்ணாலும் அதை தான் வரப்போகுது, 100 டைம்ஸ் பண்ணாலும் அதான், 1000 டைம்ஸ் பண்ணாலும் அதே தான். சரிங்களா. ஸோ அப்போ இது டைப் 2 ஓவர். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைப் 3. டைப் 3 என்னென்னா அதே தான், இங்கே சைன் காசில் இருக்கும், சைன் ஆஃப் AX + BY இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இதுவும் அதே ப்ராசஸ் தான், சேம் ப்ராசஸ். இப்போ ஆர்னு நமக்கு தெரியும். ஸோ (2) Z by (x²). ரைட்டுங்களா. (2) Z by இது என்ன எஸ்ன்னு என்ன தெரியும் நமக்கு, (2) Z by (x, y). இது 2s. ரைட்டுங்களா. இது 2 காணும். ஒரு செகண்ட், என்ன எழுதியிருக்கேன், சாரி இது dd டேஷ். ஓகே, கரெக்டாக தானே, எஸ்ஸுக்கு தானே எழுதுவோம், கரெக்டாக தான். r மைனஸ் சாரி ஈக்குவேஷன் மாற்றிருக்கேன், r மைனஸ் எஸ் ப்ளஸ் டி. சரிங்களா. ஸோ இதுதான் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஆர்னா இதுதான், எஸ்னா இது, டீனா இது. ரைட்டுங்களா. ஸோ அப்போ இது வளர்க்கும்போது இந்த மாதிரி எழுதிடுவோம். எழுதிட்டு இதை சால்வ் பண்ணி நம்ம பண்ணோம், m² -m + 1 இது சால்வ் பண்ணால் நம்ம 2 ரூட்ஸ், அதை வச்சு CF கண்டுபிடிச்சிருங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா. அப்போ இப்படி எழுதிட்டுனா இங்கே சேம் கான்செப்ட் தான். அங்கே நம்ம இந்த கேஸ் வேறு, இது வேறு. நீங்கள் இது என்னது PDE கேஸ் வேறு. PDEயில் ODE கேஸ் என்னென்னா d² போய் ரீப்ளேஸ் பண்ணும், d² ரீப்ளேஸ் பை -4 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணும். இங்கே அது கிடையாது, இங்கே வந்து ஜஸ்ட் டிக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட். ரைட்டுங்களா. இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா. அப்போ d2 d' க்கு 3 கொடுத்துருவோம். அப்போ 2,3 1 கிடைக்கும், 1/1. இங்கே வழக்கம் போல் என்னது செகண்ட் ஆர்டர்னா டபுள் இன்டெக்ரல், இதே ஃபங்க்ஷனை எழுதி அப்படியே ஆப்ரேட்டர் அப்படியே ரிப்பீட் பண்ணி போடுவோம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுங்க. இந்த சைனை வந்து நம்ம 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ சைனை சிங்கிள் டைம் இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் காசு வந்துடும். இப்போ இதை எகெயின் இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன வந்துடும், மைனஸ் சைன் எக்ஸ் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், சைன் எக்ஸை 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைன், அப்போது மைனஸ் சைன் ஆஃப் 2x + 3y. சரிங்களா. அந்த லாஸ்ட் சைனில் மாற்றி எழுதிடக்கூடாது. ரைட்டுங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், d³ இது கொடுத்துருக்காங்களா. ஸோ இது கண்டுபிடிச்சிக்கோங்க. P எழுதியிருக்க பாருங்கள், 2 டைம்ஸ் இது எழுதி திஸ். இப்போது இந்த வேல்யூ வந்து 2 வேல்யூ எடுத்துருவேன், இந்த வேல்யூ 3ன்னு வந்துருக்கு. f(3,2) வந்து எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு, எழுதிட்டேன். இங்கே ட்ரிபிள் இன்டெக்ரல் காசு போடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம காசை வந்து நம்ம ட்ரிபிள் டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ காசை சிங்கிள் டைம்ஸ் பண்ணால் சைனை இன்னொரு பண்ணால் மைனஸ் காசை இன்னொரு பண்ணால் மைனஸ் சைன். அப்போ காசை வந்து 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ், அதான் எழுதியிருப்பேன். 2/3 மைனஸ் சைன் ஆஃப் 3x + 2y. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் இந்த கொஸ்டினை நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. இதெல்லாம் நீங்களாக ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு பாட்டு முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 வராமல் பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட் கேஸ் வந்து 0 வந்தால் என்னது அதை மட்டும் பார்த்தாச்சுன்னா இந்த டைப் முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.